வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால வெளியான பல்டி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தியேட்ரிக்கல் ரிலீஸ் எப்பயோ இது ஆயிருச்சு. ஆனா ஓடிடி ரிலீஸ் தள்ளி போய்கிட்டே இருந்தது. இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்துல ஷேன் நிகாம் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி நம்ம சாந்தனு ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேரு கபடி விளையாடுவாங்க. எப்படியாவது அதை வச்சு போலீஸ் வேலை வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஏடா கூடமா ரவுடிசத்துக்குள்ள நுழையிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் மீதி கதை. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்துல செல்வராகவனும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படம் சோனி லீவ்ல தமிழ்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிரலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே திருவிழா நடக்கிறத காட்டுறாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி இருந்து இந்த திருவிழாவை கவனிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு ஒருத்தரை போட்டு தள்ளுறதுக்கு இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் பிளான் வச்சிருக்காங்க போல. நம்ம ஹீரோவோட பேரு உதயன் அப்படின்றது, சாந்தனுவோட பேரு இந்த படத்துல குமார் அப்படின்றது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமே இப்ப பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏற்கனவே ஆயுதத்தை எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஆயுதத்தை எடுத்துட்டு உள்ள வந்து ஒருத்தரை போட்டு தள்ளுறாங்க. யாரை போட்டு தள்ளுறாங்கன்றத கிளியரா காட்டல. அப்படி போட்டு தள்ளினவங்க வேகமா திருவிழா நடக்கிற இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப திருவிழால கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கலந்துக்கிறாங்க. அதாவது இவங்க கொன்னது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக சைலண்டா திருவிழா நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் யாரை கொன்னாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது போக போக தான் நமக்கு தெரிய வரும். இங்கதான் பல்டின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இவங்க 4 பேருமே கபடி பிளேயர்ஸா இருப்பாங்க. இவங்க ஏரியால இருக்க சின்ன பசங்க இருக்காங்கல்ல, திருவிழாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சடங்கு இருக்கும் போல. இந்த மாதிரி கருப்பு மையெல்லாம் உடம்புல போட்டுட்டு வீடு வீடா போய் பசங்க காசு வாங்குவாங்க போல. அந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டுக்கு காசு வாங்குறதுக்காக வராங்க. அப்படி வந்த ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட அழுக்கு இருக்கு பாத்தீங்களா, அதை சவத்துல படுற மாதிரி பண்ணிடுறான். இதனால கோவப்பட்ட ஓனரோ பிச்சைக்கார பசங்களா இங்க இருந்து போங்கடா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இப்படிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். ஆனா அவர் மேற்கொண்டு திட்டுற மாதிரி பேசுறாரு. இப்ப பசங்க ஹீரோ கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாங்கல்ல, விடக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு அந்த வீட்டுக்கு வந்து திரும்பி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பசங்க வீட்டை கரையாக்கிட்டாங்கன்ற மாதிரி தானே அடிச்சாரு. இப்ப வேணும்ட்டே பசங்களெல்லாம் கரையாக்க சொல்றாரு. இப்ப ஹீரோவும் பசங்களும் சேர்ந்த மாதிரி கரையாக்கிட்டு இருக்காங்க. தடுக்கிறவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த வீட்டை சேர்ந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் போலீஸுங்க வந்திருப்பாங்க. இப்ப போலீஸுங்க ஸ்டேஷன்ல வச்சு கொஞ்சம் மிரட்டி அனுப்பி விட்டுருக்காங்க போல. அப்படி போகும்போது ஹீரோவும் டீமும் வேணும்ட்டே இதை இன்னும் கரையாக்கணும் அப்படின்ற மாதிரி பலூனை வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. பலூனுக்குள்ள அந்த சேரெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நாஸ்தி ஆக்கிடுறாங்க. இதுக்காகவும் போலீஸுங்க அடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. அதை பத்தி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் கவலைப்பட மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கபடி பிளேயர்ஸ்னு சொன்ன பாத்தீங்களா, மத்தவங்க டீமுக்காகலாம் இவங்க விளையாடுவாங்க போல. அந்த மாதிரி இப்போ ஒரு டீமுக்காக இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. எதிர் டீம் வந்து பைரவன் அப்படின்ற ஒரு பெரிய ரவுடியோட டீமா இருக்கும். அவங்களுமே பயங்கரமா டஃப்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப ஃபைட் ஈக்குவலா தான் போயிட்டு இருக்கு. எந்த டீம் ஜெயிக்கும்ன்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் குமாரும் சேர்ந்து எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பாயிண்ட் எடுக்கிறாங்க. அவங்க ஈக்குவல் வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவோட டீம் தான் ஜெயிக்குது. அந்த டீம் தோத்த கடுப்புல கிளம்பிடுறாங்க. ஹீரோவோட டீம்ல குமார்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா எந்த ஒரு வேலையும் இருக்காது. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கறிக்கடை வச்சிருப்பாரு. அப்பப்ப ஹீரோ கிட்ட இருந்து தான் காசை வாங்கிட்டு இருக்காரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் 2 பேரையும் பசங்க மாதிரி தான் பாக்குறாங்க. ஏன்னா குமாரை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பாலாம் கிடையாது. நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தான் குமாரோட ஃபேமிலியா இருக்கும். அந்த அளவுக்கு 2 பேருமே க்ளோஸா இருப்பாங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அடிக்கடி வந்து மார்க்கெட்ல ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக வந்துருவாரு. அந்த பொண்ணோட பேரு காவேரி அப்படின்றது. இவர் அடிக்கடி நம்மள தான் பார்க்க வர்றாருன்றது அந்த காவேரிக்கும் நல்லா தெரியுது. ஆனா காவேரி இருக்காங்கல்ல, இவரை கண்டுக்காத மாதிரியே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பார்க்க கூட மாட்டா அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீல் பண்றாரு. சரி கிளம்ப வேண்டிதான். கிளம்பும் போது அவங்க ஒரு லுக்க விடுறாங்க. அவர் பார்க்கும் போது மட்டும் தலையை திருப்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல பைரவன் அப்படின்ற ஒரு ரவுடி இருப்பாரு. அவர் வட்டிக்கு காசெல்லாம் தருவாரு போல. அந்த மாதிரி வாங்கின காசை தரலன்றதுக்காக ஒரு ஹஸ்பண்ட லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஒய்ஃபுமே கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. சரி அனுப்பி விடுங்கடான்னு பைரவன் சொல்றாரு. ஆளுங்களுமே கதவை திறந்து அந்த ஹஸ்பண்ட வெளியே இழுக்கிறாங்க. பார்த்தா ட்ரெஸ்ஸே இல்லாம அவர் இருக்காரு. இப்ப நியூடா இருக்கிறதுனால அந்த ஹஸ்பண்டுமே ஃபீல் பண்றாரு. எதுக்காகடா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி பைரவன் ஆளுங்களை கண்டிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ட்ரெஸ்ஸை தாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா பைரவன் சொல்லி தான் இப்படி பண்ணிருப்பாங்க. பைரவன் இந்த ஒய்ஃபு கிட்ட நல்லவர் மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு. உன் புருஷன் இவ்வளவு காசு வாங்கியிருக்கான், அதுக்கு வட்டியெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா இன்னும் 5 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய் நீங்க தரணும், சீக்கிரமா தந்துரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசி அனுப்பி வைக்கிறாரு. எப்பவுமே டைரக்டா இவர் மிரட்ட மாட்டாரு, ஆளுங்களை வச்சுதான் மிரட்டுவாரு. இவரோட டீமை சேர்ந்தவங்க தோத்துட்டு வந்திருக்காங்கல்ல, இதனால பைரவன் கோவப்படுறாரு. எதுக்காகடா தோத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. ஹீரோவோட டீம் பயங்கரமா விளையாண்டு
விளையாண்டாங்க, ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு கபடி டீமை காட்டுறாங்க. இதுல பிரதீப் அப்படின்ற ஒரு நபர் வந்து அந்த பைரவன் கிட்ட காசு வாங்கியிருப்பாரு போல. இப்ப இவர் ஜெயிச்ச காசுல வட்டியை மட்டும் தராரு. எப்ப அசல தரப்போற, சீக்கிரமா அசல தந்துரு, இல்லன்னு வச்சுக்கோ ட்ரெஸ்ஸை கலட்டி உட்கார வச்சிருவாருன்ற மாதிரி அசிஸ்டன்ட் மிரட்டிட்டு போறான். பிரதீப்போட தங்கச்சியா தான் நம்ம காவேரி இருப்பாங்க. அவங்க கிட்ட எதுக்காக காசு வாங்கினன்ற மாதிரி தங்கச்சி கேக்குறாங்க. நான் யார்கிட்டனாலும் காசு வாங்குவேன், திரும்பி தருவேன், அதெல்லாம் நீ பேசாத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி தங்கச்சியை திட்டி அனுப்பி விடுறாரு. தங்கச்சியும் பெருசா கண்டுக்காம கிளம்புறாங்க. இந்த ஊர்ல பைரவன் ஒரு ரவுடியை காமிச்சாங்கல்ல, அந்த மாதிரி சோடா பாபுன்ற ஒரு நபரும் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் மறைக்கிறதுக்காக சோடா கம்பெனி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்குள்ள வச்சே நிறைய தப்பான விஷயத்தெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு போல. கபடி மேட்ச்ல ஜெயிக்கிறதே இவங்களோட கெத்தா நினைக்கிறாங்க. அதனால இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கணும்ன்ற மாதிரி சோடா பாபு ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் டீமும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குமாரை பொறுத்த வரைக்கும் காசு தேவைப்படுது போல. அதனால சோடா பாபுவோட டீமுக்காக விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நம்ம தனியாவே விளையாடுவோம், அவங்களுக்காகலாம் விளையாட வேணான்ற மாதிரி மத்தவங்க சொல்றாங்க. கொஞ்சம் காசு கிடைக்கும்டா, அதுக்காக தான் சொல்றேன்ற மாதிரி குமாரும் மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் வேணும்ட்டே ஹோட்டல்ல சிலர் பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை பண்றவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பைரவனோட டீமை சேர்ந்தவங்க தோத்தாங்கல்ல, அவங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இவங்க ஜெயிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல, அதுக்காக தான் பதிலுக்கு இந்த மாதிரி வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்ட்டே சாம்பாரை மேல ஊத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வேலைக்காவாது, நம்மளும் பதிலுக்கு சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் டீமும் முடிவு பண்றாங்க. இப்ப திரும்ப அவனுங்க வேணும்ட்டே சாம்பாரை ஊத்தும் போது ஹீரோ அடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அவனுங்க டீம்ல வந்து ஒரு 10 பேர் கிட்ட வந்திருப்பாங்க. இவங்க 4 பேர் தானே, 4 பேரா இருந்தாலும் அவங்க எல்லாரையும் போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பைரவனோட ஆளுங்கன்றது தெரியுதுல, நேரா பைரவனை பாக்குறதுக்காகவே வந்துடுறாங்க. மேட்ச்ல தோத்துட்டீங்கன்னா இப்படிதான் ஆளை வச்சு அடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவமா கேக்குறாரு. எது என் பசங்க அடிச்சாங்களா, எனக்கு இதை பத்தி தெரியவே தெரியாதுப்பா, நீங்க கோவப்படாதீங்க, எதுனாலும் பேசிக்கலாம், முதல்ல உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையிலேயே இவருக்கு தெரியாது போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே உட்காந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என் பசங்க பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் என் டீம் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கு, நீங்க தான் காசு தந்தா மத்த டீமுக்கு விளையாடுவீங்கல்ல, என் டீமுக்காக விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா ஏற்கனவே சோடா பாபு கேட்டு வச்சிருக்காருல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் வேணா டபுள் மடங்கு காசை தரம்பா அப்படின்ற மாதிரி பைரவன் சொல்றாரு. இதனால குமாருக்கு இவருக்காக விளையாண்டா என்னன்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. வெளியே வாங்கடா பேசலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களை வெளியே கூட்டு வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இவருக்காக விளையாடலான்ற மாதிரி சொல்றாரு. ஏண்டா சோடா பாபு கிட்ட ஏற்கனவே பேசி வச்சிருக்கிறதா சொன்னேன், இப்ப என்ன மாத்தி பேசுறேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேக்குறாங்க. இல்ல சோடா பாபு கிட்ட நான் வாக்கலாம் தரல, நான் விளையாடுவாங்கன்ற மாதிரி மட்டும் தான் சொன்னேன், இப்ப நம்ம மனசை மாத்திக்கலாம், இவருக்காக விளையாடலான்ற மாதிரி சொல்றாரு. மத்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் விருப்பம் இல்ல, ஆனா குமார் இவ்வளவு சொல்றதுனால சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. பைரவன் கிட்ட சரின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதே ஊர்ல ஜீமான் ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களுமே இந்த இடத்துல நம்ம பவர்ஃபுல்லா மாறணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரை எதிர்த்து இந்த ஜீமாவால எதுவுமே பண்ண முடியல. நமக்கான வாய்ப்பு கிடைக்கும், அப்ப நம்ம வளரலாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப திருவிழால இந்த 3 முக்கியமான ஆளுங்களும் வந்துடுறாங்க. அதாவது ஜீமா, பைரவன், அதை தாண்டி சோடா பாபு, இவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. சோ இந்த இடத்துல சோடா பாபுவோட டீமும் அதே மாதிரி பைரவன் டீமும் மோத போது, எப்படியும் நம்ம பசங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி பைரவன் கான்பிடென்ட்டா இருக்காரு. நம்ம கிட்ட பேசிட்டு இவனுங்க என்ன அந்த டீமுக்காக விளையாடுறாங்கன்ற மாதிரி சோடா பாபு கடுப்பாயிருந்தாரு. ஏன்னா குமாரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு விளையாடுறதா சொல்லியிருப்பாரு, திடீர்னு பைரவனுக்காக விளையாடுறதுல இவர் கடுப்பாயிருந்தாரு. இப்ப 2 டீமுக்குள்ளயும் காம்படிஷன் நடக்க ஆரம்பிக்குது. 2 பேருமே ஈக்குவலா தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இந்த மேட்ச்ல பயங்கரமா சொதப்புறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காவேரி இந்த மேட்சை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. காவேரியை பார்த்தோன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருந்தாரு. அதனால ரைடெல்லாம் சரியா பண்ண மாட்டாரு, கொஞ்சம் சொதப்பிக்கிட்டே இருக்காரு. இதனால கடுப்பான குமார் இருக்காருல, டே என்னடா விளையாடிட்டு இருக்க, இந்த மேட்ச்ல தோத்தோனா பைரவன் என்ன பண்ணுவானே தெரியாது, ஒழுங்கா ஜெயிக்கிற வழிய பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் இந்த வாட்டி விடக்கூடாதுன்ற மாதிரி செகண்ட் ரவுண்ட் வருது பாத்தீங்களா, அதுல பயங்கரமா பாயிண்ட் எல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ஜெயிக்கவும் செஞ்சிடுறாங்க. இதனால பைரவன் செம்ம சந்தோஷப்படுறாரு. தோத்ததுனால அந்த சோடா பாபுக்கு கோவம் வந்துருது. நம்ம டீமையே தோக்கடிச்சிட்டாங்கல்ல, இவங்களை விடக்கூடாதுன்ற மாதிரி சோடா பாபு கிளம்பிடுறாரு. இப்ப பைரவன் பசங்க எல்லாரையும் செம்மையா பாராட்டிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வந்து முகத்தெல்லாம் கழுவுறதுக்காக கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துக்கு வராரு. அப்பன்னு பார்த்து காவேரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ எதுக்காக முதல்ல சரியா விளையாடலன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சட்டுன்னு உன்னை பார்த்தேன்ல, அதனால தான் விளையாடல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பார்த்து நீ எதுக்காக சரியா விளையாடாம இருக்கணும், என்ன லவ் பண்றியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றதுன்னு திரும்பி முடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, இப்பெல்லாம் எதுக்கு மார்க்கெட் பக்கமே வரது இல்லைன்னு கேக்குறாங்க. நீ தான் பார்க்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பார்க்கலன்னு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க.
சோ அவங்களுமே லவ் பண்றாங்கன்றதை வெளிப்படுத்துறாங்க. இதை கேட்டோன்னே இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அவங்க லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, இப்பெல்லாம் அடிக்கடி அவங்க இவரை பாக்குறதுக்காக வராங்க, இவர் அவங்கள பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போறாரு. இவங்க பேசி பழகுறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா பைரவனை பொறுத்த வரைக்கும் காரெல்லாம் வந்து பறிச்சுட்டு வர வேலை எல்லாம் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு ஜீப்பை பறிக்கலான்னு போன ஆளுங்க அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அது சோடா பாபு சம்பந்தப்பட்ட ஒரு ஜீப்பு போல. சோடா பாபுக்கு ஏற்கனவே நம்ம மேல கோபம் இருக்கு. அதாவது அந்த பசங்க வந்து அவனுக்கு விளையாடாம நமக்கு விளையாடிட்டாங்கல்ல, அந்த கோபத்துல நம்ம ஆளுங்களை போட்டு அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. அடி வாங்கிட்டு பேசாதீங்கடா அப்படின்ற மாதிரி பைரவன் திட்டிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட அடி வாங்கி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு இருக்காரு. அப்பதான் இந்த பசங்க 4 பேர் வராங்க. அதாவது ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. உங்களால் தாண்டா இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்லும் போது, அண்ணன் எங்களுக்கு தெரியாதுண்ணே, நாங்க வாக்கெல்லாம் தரலண்ணே, நாங்க உங்களுக்காக விளையாடலாம்னு முடிவு பண்ணோம், எங்களால ஏற்பட்ட பிரச்சனையை நாங்களே சால்வ் பண்றோம்னு குமார் சொல்றாரு. அப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் நீ என்னடா சால்வ் பண்ணுவ, எதுக்குடா தேவையில்லாத வேலைன்ற மாதிரி கேக்குறாங்க. நம்மளால தாண்டா அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு, நம்மளே ஜீப்பை வாங்கி தந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட மனசை மாத்துறாரு. நாங்களே வாங்கி தந்துடுறோன்ற மாதிரி இந்த பைரவன் கிட்ட சொல்லிட்டு இவங்களுமே ஜீப்பை வாங்குறதுக்காக சோடா பாபுவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சோடா பாபுவும் என்னப்பா விஷயம், இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறாரு. அண்ணே நீங்க தேவையில்லாம எங்க மேல கோவப்பட்டு இருக்கீங்க, அவங்க கூப்பிட்டாங்கண்ணே, அதனால தான் விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு, தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே, சாவியை மட்டும் தாங்க அப்படின்ற மாதிரி குமார் பேசிட்டு இருக்காரு. சாவி தானே தரன்ற மாதிரி இவருமே சாவியை தூக்கி போடுறாரு. இப்ப சாவியை எடுக்கலான்னு குமார் கையை கொண்டு வரும் போது அவர் சட்டுன்னு மறைச்சு வச்சிருக்க ஒரு அருவாளை எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு. சாவியை எடுத்தானா இவன் கையை வெட்டிருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இவர் வேணும்ட்டே பண்றாரு அப்படின்றது குமாருக்கு தெரியுதுல்ல, என்ன பண்ணலான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. ஹீரோவும் சண்டை போடலான்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. நான் பாத்துக்கிறேன் சாவியை எடுன்ற மாதிரி ஹீரோ இருக்காருல, அந்த இடத்துல சண்டை போடுறாரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல சாவி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. சோடா பாபு மத்த ஆளுங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இப்ப ஆளுங்க எல்லாருமே இந்த 4 பேரையும் அடிக்கிறதுக்காக வராங்க. நம்ம 4 பேரே சமாளிக்கலான்ற மாதிரி இவங்களுமே அந்த ஆளுங்க கூட சண்டை போடுறாங்க. பயங்கர ஃபைட் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல சோடா பாபுவே சண்டை போடுறதுக்காக வராரு. ஆனா இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி சோடா பாபுவை அடிச்சு உட்கார வச்சிடுறாங்க. சோடா பாபு பேசும்போது நாயிங்கன்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிருப்பாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நாயிங்கன்னு தானே சொன்னேன், இப்ப நாயிங்க என்ன பண்ணுச்சு பாத்தியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எப்படியே இவனுங்க 4 பேர் அடி வாங்கிட்டு தான் வருவாங்கன்ற மாதிரி ஆளுங்க எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க 4 பேர் ஜீப்போட வந்ததை பார்த்து பைரவன் ஆளுங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் பைரவனே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப பைரவன் இவங்க 4 பேரையும் பாராட்டுறாரு. இதுக்கப்புறம் அந்த ஜீப்பு உங்களுக்கு தான் சொந்தம், நீங்களே அந்த ஜீப்பை வச்சுக்கோங்க, நமக்கு நிறைய வசூல் பண்ற வேலை இருக்கு, அதை நீங்க கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பைரவனை பொறுத்த வரைக்கும் ஒரு தனியார் பேங்க் தொடங்குறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை ஓபன் பண்றதுதான் என்னோட கனவுன்ற மாதிரி இந்த 4 பசங்க கிட்ட சொல்றாரு. இந்த 4 பசங்களுமே இப்ப பைரவனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காசு வசூலிக்கிறது, வண்டி எடுக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அடி வாங்கினதுல இருந்து அந்த சோடா பாபு கொஞ்சம் அடங்கிடுறாரு. சோடா பாபு அடங்கிட்டான்ற மாதிரி பைரவனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஜீமா ஏதாவது உள்ள புந்து பண்ணலான்னு பாக்குறாங்க. இவங்களால எதுவுமே பண்ண முடியல. இவங்களுமே இப்ப டம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப ஹீரோவும் டீம் மிரட்டி காசெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, ஹீரோ இப்படி மிரட்டி பேசிட்டு இருக்கிறத காவேரி பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்காக இவன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்கும் போதுதான் இவர் பைரவன் ஒரு ரவுடி கிட்ட வேலை பார்க்கறது அவங்களுக்கு தெரிய வருது. கொஞ்ச நாள் சோடா பாபு வெளியே வராம இருந்தார்ல, அவர் இடத்த நம்ம பிடிக்கலான்ற மாதிரி ஜீமா சில வேலைகள் எல்லாம் பார்த்திருப்பாங்க. என்ன ஜீமா, என் இடத்த பிடிக்கலான்னு பாக்குறியா, அதெல்லாம் உன்னால கனவுல கூட முடியாது, ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப வேற ஒரு லேடி இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பைரவன் எப்பவுமே பண்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சிக்னல் கொடுக்கறாரு. இப்ப ஆளுங்களுமே வந்து ஹஸ்பண்ட வெளியே விடலான்ற மாதிரி கதவை திறக்கிறாங்க. நியூடா வேணும்ட்டே அவரை வெளியே விட்டுருக்காங்க. எல்லாரும் பார்த்தா அவருக்கு அசிங்கமா போயிருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா காவேரியோட அண்ணனா இருப்பாரு. அதாவது காவேரிக்கு ஒரு அண்ணன் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, பேரு கூட பிரதீப்னு சொல்லியிருப்பேன், அவர் தான் இங்க அசிங்கப்பட்டிருப்பாரு. நம்மளால எதுவுமே பண்ண முடியலையேன்னு ஹீரோ ஃபீலிங்கா அவரை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வண்டியில போய் வேணும்ட்டே விழுந்துடுறாரு. இப்ப பயங்கர ஆக்சிடென்ட் ஆயிருது. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோன்ற மாதிரி ஹீரோ தான் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து தங்கச்சி பாக்குறாங்கல்ல, ஹீரோவால தான் இது நடந்திருக்குன்றது அவங்களுக்கு தெரிய வருது. பயங்கரமா ஹீரோ மேல கோவப்பட்டு இருக்காங்க. நீ எதனால இப்படி மாறிட்ட அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. கபடி விளையாடி போலீஸ் வேலை வாங்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. எல்லாம் இப்ப தப்பா போயிட்டு இருக்குல்ல, ஹீரோவும் இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பண்ண வேணாம்னு சொல்றாரு. இதை பண்ணாம என்ன பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி குமார் கேக்குறாரு. டே குமார், ஒன்னால் தாண்டா இது எல்லாமே ஆரம்பிச்சது, சத்தியமா இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. வேற ஒரு ஃப்ரெண்டும் வரமாட்டேன்னு சொல்றாரு.
அதே மாதிரி பிரதீப்போட தங்கச்சி காவேரி இருக்காங்கல்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்கிற முடிவுல இருக்காங்க. இப்ப காம்ப்ரமைஸ் பேசுறதுக்காக குமார் வராரு. வந்த குமார் என்ன சொல்றாருன்னா, நீ இப்படியே பண்ணனா ஹீரோவாலேயே உனக்கு பிரச்சனை வரும்ன்ற மாதிரி மிரட்டுறாரு. ஹீரோ அந்த டீமை விட்டே விலகிட்டாரு. ஆனா ஹீரோவோட பேரை யூஸ் பண்ணி குமார் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த பிரதீப்போட ஃபேமிலிக்கு காசு பிரச்சனை எல்லாம் தீக்கணும்ன்றதுக்காக பைரவன் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஆனா குமார் இருக்கார்ல, இவன் வந்து இன்னும் பைரவன் கிட்ட தான் வேலை பார்க்கறான்ற மாதிரி ஹீரோயினை நம்ப வச்சிட்டு இருக்காரு. வேணும்ட்டே ஒரு பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் காவேரி இருக்காங்கல்ல, உள்ள வந்து பைரவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் அநியாயத்துக்கு வட்டி வாங்கிட்டு இருக்காருல, இதுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், உன்னை கண்டிப்பா உள்ள தள்ளுவன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல பைரவன் செம்ம கடுப்பாயிடுறாரு. இப்ப ரைட் ஹேண்ட் கிட்ட சிக்னல் கொடுக்குறாரு. ரைட் ஹேண்டுமே இந்த பொண்ணை அட்டாக் பண்றதுக்கு போறாரு. ஹீரோ கையெடுன்னு ரைட் ஹேண்ட் கிட்ட சொல்றாரு. அதை மீறி அவன் கையை பிடிக்கிறான்ல, கோவப்பட்ட ஹீரோவா அவனை அடிச்சிடுறாரு. என்ன நம்மாலேயே அடிச்சிட்டான்ற மாதிரி பைரவனுக்கு கோவம் வருது. என் ஆளு மேலேயே கையை வைக்கிறியான்னு பைரவனும் சண்டை போடுறதுக்காக வராரு. ஒரு வேகத்துல ஹீரோ இருக்காருல, பைரவனை போட்டும் அடிச்சிடுறாரு. ஏன்டா இப்படி பண்ண, ஓடிரு அப்படின்ற மாதிரி குமார் சொல்றாரு. இவங்க எல்லாருமே தப்பிச்சு இங்க இருந்து ஓடுறாங்க. நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன்னு காவேரி கிட்ட இவர் சொல்றாரு. ஒரு சின்ன பையன் அடிச்சுட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி பைரவனுக்கு செம்ம கோவம் வருது. பொலிட்டீஷியன் என்ன சொல்றாருன்னா, நீ பேங்கை ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறல்ல, அதை ஓபன் பண்ற வரைக்கும் இந்த சண்டைக்குள்ளலாம் நீ போகாத, அதுக்கப்புறம் பேங்கை ஓபன் பண்ண முடியாம போயிடும், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் இந்த பசங்களை பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி பைரவனும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஜீமா இருக்காங்கல்ல, குமாரை கூப்பிட்டு பேசுறாங்க. என்ன உங்களுக்கும் பைரவனுக்கும் பிரச்சனை போலியன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா தெரியாதனமா இப்படிலாம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜீமா கொஞ்ச நேரம் உட்காருன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. இப்ப ஜீமா இதை வச்சு ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. எப்பனாலும் பைரவனால பிரச்சனை வரலாம்ல, அதனால ஹீரோ அம்மாவை சேஃப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அம்மா நீ ஊருக்கு போயிடுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அம்மாவுமே பஸ் ஏறுறதுக்காக போகும்போது எவனோ ஒருத்தன் அம்மாவை அட்டாக் பண்ணிட்டு போயிடுறான். பைரவன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. பைரவன் பண்ணிருக்கலாம், இல்ல அந்த சோடா பாபு கூட பண்ணிருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா பண்ணது யார் தெரியுமா, இந்த ஜீமா தான் ஆளை வச்சு பண்ணிருப்பாங்க. இங்க உட்காந்துட்டு இருக்க குமாருக்கும் ஹீரோவோட அம்மாக்கு அடிபட்டு இருக்கிறது தெரிய வருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துடுறாரு. இப்ப அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கும் போது இப்ப பரவாயில்லன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. ஹீரோவும் இவரை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்றாரு. மச்சான் இது அந்த சோடா பாபு தான் பண்ணிருக்கான், ஜீமா தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்ற மாதிரி குமாருமே சொல்லிட்டு இருக்காரு. ஜீமா தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க, ஆனா சோடா பாபு பண்ணான்ற மாதிரி குமாரை நம்ப வச்சிடுறாங்க. குமார் சொல்லி ஹீரோவும் நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. திருவிழால ஸ்டார்டிங் யாரையோ கொலை பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி சோடா பாபு வீட்டுக்குள்ள தான் போயிருப்பாங்க. சோடா பாபு கதையை தான் முடிச்சிருப்பாங்க. இவங்க தான் முடிச்சாங்கன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த திருவிழாக்கு வந்திருப்பாங்க. அடுத்து பைரவனால என்ன பிரச்சனை வருமோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வண்டி இருக்குல்ல, இவங்களை அடிச்சு தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். அந்த வண்டி யாரோட வண்டின்னு பார்த்தா பைரவனோட வண்டின்றது தெரிய வருது. அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் போல, அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பைரவன் இதை பிளான் பண்ணிருக்க மாட்டாரு, ஜீமா தான் பிளான் பண்ணிருப்பாங்க. பைரவன் அவர் ஆசைப்பட்ட பேங்கை ஓபன் பண்றதுக்காக வராரு. பார்த்தா அது முழுக்க சேர் அடிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் தான் அடிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா இவர் தான் நம்மளை கொல்ல ட்ரை பண்ணாருன்றதுக்காக அடிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப பொலிட்டீஷியனே இந்த பைரவனை அசிங்கப்படுத்துறாரு. இதுக்கப்புறம் நீலாம் ரவுடின்னு சொல்லாத, அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பைரவனும் இதுக்கப்புறம் அந்த பசங்களை விடக்கூடாதுன்ற மாதிரி செம்ம கடுப்புல இருக்காரு. பைரவனுக்கு பயந்து இவங்க 4 பேர் ஒரு லாட்ஜ்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஜீமா நல்ல விதமா பேசுற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கவலைப்படாதீங்க, நான் சொல்ற இடத்துக்கு எல்லாருமே போயிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப எல்லார்கிட்டயும் பேசினவங்க குமார் நீ மட்டும் வெளியே வான்ற மாதிரி தனியா கூப்பிடுறாங்க. இப்ப குமாரும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. குமார் இத செலவுக்காக வச்சுக்கோன்ற மாதிரி நிறைய காசெல்லாம் தராங்க. என்ன இவ்வளவு தராங்கன்ற மாதிரி குமார் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாத ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அம்மாவை வச்சிருக்காரு. என்னதான் இருந்தாலும் அம்மாவை விட்டுட்டு என்னால அந்த ஊருக்குலாம் வர முடியாது, நான் இங்க தான் இருக்க போறேன்ற மாதிரி குமார் கிட்ட பேசுறாரு. டே அப்பெல்லாம் சொல்லாதடா, நம்ம கிளம்பிடலான்ற மாதிரி குமார் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப குமாருக்கு திரும்பி அந்த ஜீமா கிட்ட இருந்து கால் வருது. நீங்க இருக்கிற இடம் அந்த பைரவாக்கு தெரிஞ்சிருச்சு, எப்பனாலும் அவன் வரலாம், அதுக்குள்ள நீ தப்பிச்சிருன்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா எல்லாருமே மாட்டுவீங்க, நீ மட்டும் தப்பிச்சிருன்ற மாதிரி ஜீமா பேசிட்டு இருக்காங்க. என்ன இவங்க பேச்சே தப்பா இருக்கேன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு போன் கால் வருது. யார்கிட்ட இருந்து வருதுன்னா பைரவனோட ரைட் ஹேண்டா ஒருத்தன் இருப்பான், அவன் கிட்ட இருந்து தான் வருது. ஆக்சுவலா பைரவனோட ஆளுங்களுக்கு நீங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, ஆக்சுவலா உங்க டீம்ல இருக்க எவனோ ஒருத்தனே போட்டு தந்திருக்கான்னு நினைக்கிறேன், அப்படிதான் அந்த லாட்ஜை பத்தி தெரிய வந்தது, சீக்கிரமா தப்பிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்றான். இவனை நம்புறதா இல்ல என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம டீம்லயே யாரு போட்டு தந்திருப்பா, ஒருவேளை குமார் போட்டு தந்திருப்பானா, இப்ப கூட போன் பேசுறானே அப்படின்ற மாதிரி குமார கொஞ்சம் சந்தேகத்தோட பாக்குறாரு. சேச்சா குமார்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி ரூம்குள்ள வந்து உட்காந்துடுறாரு.
இப்ப குமாருமே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லலாமா இல்ல நம்ம மட்டும் கிளம்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப குமாரும் யோசிச்சுக்கிட்டே வந்து உட்கார்றாருல. என்ன குமாரே ரொம்ப யோசிக்கிற, ஏதாவது சொல்லணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. குமாரும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட விஷயத்த சொல்லிடலாம்னு சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள பார்த்தா நிறைய பேர் அட்டாக் பண்றதுக்காக உள்ள வந்துடுறாங்க. அதாவது பைரவனோட ஆளுங்க அட்டாக் பண்றதுக்காக உள்ள வராங்க. இவங்க 4 பேருமே நல்லா சண்டை போடுவாங்கல்ல, தடுத்து இந்த இடத்துல பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு போனோன்ற மாதிரி இந்த லாட்ஜை விட்டு தப்பிச்சு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வெளியே வரும்போதும் அந்த பைரவனோட ஆளுங்க இருக்காங்கல்ல, சண்டை போடுறதுக்காக வந்துடுறாங்க. பைரவன் கண்டிப்பா இவங்க 4 பேரோட கதையை முடிக்கணும்ன்றதுக்காக ஏறக்குறைய ஒரு 50 பேரோட இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. கண்டிப்பா என்கிட்ட இருந்து இன்னைக்கு நைட்டு நீங்க தப்பிக்க முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே அடிச்சுட்டு அடிச்சுட்டு தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஒருத்தனையும் விடாதீங்க, புடிங்கடா அப்படின்ற மாதிரி பைரவன் சொல்லிட்டாரு. இப்ப 2 பேர் மாட்டிக்கிறாங்க. அதாவது அந்த டீம்ல இருக்க வேற ஒருத்தரும் குமாரும் மாட்டிக்கிறாங்க. இப்ப பைரவன் வேணும்ட்டே ஒரு பிளே பண்றாரு. அது என்னன்னா, குமாரு உன்னை நான் சாவடிக்க மாட்டேன், ஆனா இவன் கதையை முதல்ல முடிப்பேன், நீயே அவனை புடின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எதுக்காக பைரவன் இப்படி பேசுறாரு? அப்ப குமார் துரோகியான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்கு டவுட் வருது. டே பைரவன் எதுக்காக இப்படி பேசுறான், நீ ஏதாவது துரோகம் பண்ணியான்ற மாதிரி குமாரை பார்த்து கேட்கிறாரு. இல்ல இல்லன்ற மாதிரி குமாரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஃப்ரெண்டை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது குமார் தான் தடுத்து காப்பாத்துறாரு. வா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. என்னதான் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சாலும் அந்த ஃப்ரெண்டுக்கு குமார் மேல டவுட் வந்துருது. எதுக்காக பைரவன் அப்படி பேசினா, நீ ஏதாவது துரோகம் பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. குமார் அப்படிலாம் இல்லடா, வா வான்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காரு. இந்த சமயம் பைரவன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஈட்டியை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இவங்களை அட்டாக் பண்றதுக்காக தான் ஈட்டியை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரெடி பண்ண ஈட்டியை வீசுறாரு பாருங்க, இங்க இருக்க அந்த பையனோட உடம்புக்குள்ள இறங்கிருது. இத பாக்குற குமாரும் ஷாக் ஆயிடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. ஆனா இவன் செத்து போயிடுறான். நம்ம தப்பிக்கணும்ன்றதுக்காக இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. அப்பதான் ஃப்ரெண்ட் இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. டே குமார் எப்படிடா இது நடந்தது அப்படின்ற மாதிரி குமார் கிட்ட கேக்குறாரு. குமாருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ல, அதனால தப்பிச்சு வேகமா இங்க இருந்து 2 பேருமே ஓடிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு ஃப்ரெண்டை இந்த பைரவன் இருக்காரு பாத்தீங்களா, கொடூரமா சாவடிக்கிறாரு. அது மொத்தம் 4 பேர் பாத்தீங்களா, அதுல ஏற்கனவே ஒருத்தனை சாவடிச்சாரு, இப்ப இன்னொருத்தனை சாவடிச்சிடுறாரு. இன்னும் ஹீரோவும் குமாரும் மட்டும் தான் மீதி இருக்காங்க. அவங்களோட கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஓடி ஓடி போனாரு பாத்தீங்களா, ஓடி ஓடி பைரவனோட எல்லா ஆளுங்களையும் அடிச்சிருப்பாரு. இப்ப நேரடியா பைரவன் கிட்டயே சண்டை போடுறதுக்காக வந்துடுறாரு. ஈக்குவலா 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோக்கு லைட்டா அந்த குமார் மேல தான் டவுட் வருது. ஸ்டார்டிங்ல இருந்தே குமார் தான் ஒரு பிளே பண்ணிட்டான் போல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சாவறதுக்கு காரணமா ஆயிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகம் வருது. அதெல்லாம் மைண்டுக்குள்ள ஓட்டி பார்த்தவரு ஒரு ஸ்டேஜ்ல இந்த பைரவனை அடிச்சு லாக் பண்ணிடுறாரு. இந்த பைரவன் 2 ஃப்ரெண்ட்ஸ் அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டான்ல, அதனால சாவுடா சாவுடான்ற மாதிரி இவருமே கதையை முடிச்சிடுறாரு. இப்ப இறந்து போன ஃப்ரெண்ட்ஸை சோகமா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப குமார் இந்த இடத்துக்கு வந்து வா கிளம்பிடலான்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு தான் குமார் மேல சந்தேகம் வந்துருச்சுல. டே குமார், இல்ல நீ சம்பந்தப்பட்டிருக்கியான்ற மாதிரி கேட்கிறாரு. குமார் கொஞ்சம் முழிக்கிறாரு. ஏன்னா குமாரும் சில தப்பான விஷயத்த பண்ணியிருக்காருல, அதனால முழிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி முழிச்சிட்டு இருக்கும் போது பைரவனோட ஆள் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கழுத்துல கத்திய வச்சிடறான். நீ பக்கத்துல வந்தனா இவன் கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கான். நான் உன்னை உயிரோட விடணும்னு வச்சுக்கோயேன், நீயே அவன் கதையை முடி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு குமார் மேல கோபம் இருக்குல்ல, அதனால தான் இப்படி சொல்றாரு. என்ன இவனே கதையை முடிக்க சொல்றான்ற மாதிரி அவனுமே முடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு வரான். ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவன் கதையை முதல்ல முடிச்சிடுறாரு. அடுத்ததா குமார் கதையை முடிக்கணும்னு யோசிக்கிறாரு. கண்டிப்பா நீ தான் ஏதோ பண்ணிருக்க, நீ தான் இவங்களுக்கு தகவலை கொடுத்து வர வச்சிருக்க, ஒத்துக்கோ ஒத்துக்கோன்ற மாதிரி இங்க இருக்க குமார் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் குமாரும் சண்டை போடுறாங்க. குமார் அடிக்கிறதுக்கு ட்ரையே பண்ண மாட்டாரு, ஹீரோ கிட்ட அடிதான் வாங்குறாரு. இப்ப 2 பேருமே காயப்பட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப குமார் என்ன சொல்றாருன்னா, சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாதுடா, நான் வேணும்ட்டே எதுவுமே பண்ணலடா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ இந்த விஷயத்த வேணும்ட்டே பண்ணியோ இல்லையோ, ஆனா இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நீ தாண்டா காரணம். நம்ம பாட்டுக்கு ஒழுங்கா கபடி விளையாடிட்டு இருந்தோம், நீ தேவையில்லாம பிரச்சனைக்குள்ள இழுத்துட்ட. இப்ப பாடுறா நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் அநியாயத்துக்கு இறந்து போயிட்டாங்க, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் குமாரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என் மூஞ்சில மட்டும் முழிக்காதரா அப்படின்ற மாதிரி குமார் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல குமாருக்கு போன் கால் வருது. ஜீமா கிட்ட இருந்து தான் கால் வருது. என்னாச்சுன்னு ஜீமா கேட்கும் போது நடந்த எல்லா விஷயத்தையும் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பாடா நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஜீமா சந்தோஷப்படுறாங்க. சரி என்ன பாக்குறதுக்காக கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே இப்ப ஏதாவது வேலை பார்த்தாகணும்ல, ஜீமா கிட்ட போலான்ற மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறாரு.
ஆக்சுவலா பைரவன் ஒரு பொசிஷன்ல இருந்தாரு பாத்தீங்களா, இப்ப ஜீமா அந்த பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. ஜீமாவோட ரைட் ஹேண்டா இப்ப குமார் மாறிடுறாரு. இதுக்கப்புறம் கபடிலாம் நமக்கு செட் ஆகாது, இதுதான் நமக்கு செட் ஆகும்ன்ற மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ற விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஜீமாக்காக இந்த இடத்துல ஒருத்தனை போட்டு தள்ளுறாரு. இப்ப மூஞ்செல்லாம் ரத்தம் சதறிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இதுக்கப்புறம் இந்த ரவுடிஸ் எல்லாம் வேணாம், முன்ன மாதிரி நம்ம கபடியை விளையாடலாம் அப்படின்ற மாதிரி கபடி மேட்ச்ல கலந்துக்கிறதுக்காக வராரு. இதுக்கப்புறம் கபடியில நல்லா ட்ரெயின் ஆகி போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு. யாரவரைய போலீஸ் ட்ரைனிங்ல கபடி வைப்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் இவர் வந்திருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரையும் ஒரே ஃப்ரேம்ல காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஒருத்தர் ரவுடியா மாறிட்டாரு, ஒருத்தர் போலீஸா மாறிட்டாருன்னு காமிச்சு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.